பாமக நிர்வாகிகளை மாற்றியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக மாநில துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ரவிராஜ் பாஜகவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பாமகவுக்கு திரும்பியவர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக அமைப்பு செயலாளராக ராசா சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் வடக்கு பாமக மாவட்ட தலைவராக கதிரவனை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். கடலூர் வடக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக வினோத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் இருந்து தைலாபுரம் திரும்பிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மீண்டும் நிர்வாகிகளை மாற்றியிருக்கிறார். பாமக மாநில துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாமக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவிராஜ் பாஜகவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பாமகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், எந்தெந்த நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சிவச்சந்திரன். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடைபெற்று வரும் அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் அவருடைய மகனும் தலைவருமாகிய அன்புமணி ராமதாஸுக்கான மோதல் ஒன்றும் முற்று பெறாத நிலையில, அதாவது உடன்பாடு ஏற்படாத நிலையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவான நிர்வாகிகளை தொடர்ந்து நியமனம் செய்து வருகிறார். கடந்த 3 தினங்களாக பாத்தீங்கன்னா சென்னையில முகாமிட்டு அந்த உட்கட்சி மோதல் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விரைவில் நல்ல செய்தி வரும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாரு. இந்நிலையில்தான் இன்று மீண்டும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் 35 மாவட்ட செயலாளர்கள், 8 மாவட்ட தலைவர், ஒரு மாநில பொருளாளர் ஆகியோரை மாற்றிவிட்டு புதியதாக நிர்வாகிகள் நியமித்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பட்டியலை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இன்றும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு வந்துள்ள பாமக நிறுவனர் தனது இல்லத்தில் பாமக அதாவது கடலூர் வடக்கு மாவட்ட தலைவராக கதிரவன் என்பவரையும் நியமனம் செய்துள்ளார். மற்றும் கடலூர் வன்னியர் சங்கத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக வினோத் என்பவரை நியமனம் செய்துள்ளார். மேலும் பாத்தீங்கன்னா முன்னாள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் திருத்தணி எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏ ஏற்கனவே பாமகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். மீண்டும் பாமகவுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா இன்று அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக ரவிராஜுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. ராமதாஸ் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக வழக்கறிஞர் ராசா சங்கர் என்பவரையும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ள நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களை, குறிப்பாக கடலூர், நாமக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் தைலாபுரம் இல்லத்திற்கு, ராமதாஸ் இல்லத்திற்கு அவரோடு கலந்து ஆலோசித்து அதன் பிறகு ஒவ்வொருவராக தற்போது இந்த பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த ராமதாஸ் அறிவிக்கும் இந்த பட்டியலானது நீண்டு கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை மாற்றி அமைக்கவும் திட்டமிட்டிருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பையும் படிப்படியாக வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய இந்த சூழல்ல அவர்களுக்கிடையே சுமூகமான தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்து கட்சி நிர்வாகிகள் என்ன தெரிவிக்கிறாங்க சிவச்சந்திரன்? அந்த உட்கட்சி மோதல் கடந்த 1 வருடமாக நடைபெற்று வருவதாகவும், கடந்த 2 மாதங்களாக அந்த அதாவது புதுச்சேரி அருகே நடைபெற்ற அந்த பொதுக்குழுக்கு பிறகு மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்ததற்கு தான் அதாவது அன்புமணியை செயல் தலைவராக அறிவித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தார். அதன் பிறகு இருவரும் ஒரு சந்திக்கக்கூடிய நிலை இல்லாத நிலையில் தான் கடந்த வாரம் தைலாபுரம் தோட்டத்திற்கு எதிர்பாராதமாக அன்புமணி ராமதாஸ் வந்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு 45 நிமிடம் அவர் இல்லத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து சமரச முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியில் அதனைத் தொடர்ந்துதான் அவர் தொடர்ந்து சென்னையில் பாமக நிறுவனர் மருத்துவர் சென்னைக்கு சென்று 3 நாள் அவருடைய மகள் கவிதா வீட்டிலே தங்கி அங்கு அதாவது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டோரை சந்தித்தும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் நான் இருக்கும் வரை நான் தான் கட்சி, நான் சொல்வதை தான் அன்புமணி கேட்க வேண்டும்,
நானே ஒதுக்கி கொண்டால்தான் கட்சியை நீ வழிநடத்த வேண்டும், அதற்கு நான் சொல்வதாக கேட்க வேண்டும் என்று ராமதாஸ் கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று மாலை தைலாபுரம் வந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று மீண்டும் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமனிக்கும் உத்தரவை தான் தற்போது வழங்கி வருவதால் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று செய்தியாளர் சந்தித்த ராமதாஸ் அதாவது நல்ல செய்தி வரும் அப்படி என்று செய்தி அறிவித்திருந்தது. இன்று மீண்டும் நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகள் நியமிப்பது மேலும் அந்த மோதல் முடிவுக்கு எட்டப்படாத நிலையில் உள்ளதாகவே கூறப்படுகிறது. சிவச்சந்திரன், பாமகவை பொறுத்தவரை தற்போது வரை எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது இந்த இருவருக்கும் மோதல் உண்டானதிலிருந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா முதலில் அன்புமணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்த கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமாவை நீக்கி திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை பொருளாளராக பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் பெற்றார். அதனைத் தொடர்ந்துதான் இதுவரை பாத்தீங்கன்னா 35 மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக நியமனம் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா 8 மாவட்ட தலைவர் புதுசா நியமனம், மேலும் பல ஒன்றிய செயலாளர்களும் புதியதாக நியமனம் செய்தார். இந்நிலையில் தான் இன்றும் பாத்தீங்கன்னா தற்போது வரை இன்று பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவர், ஒரு வன்னியர் சங்க செயலாளர், மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர், ஒரு அமைப்பு செயலாளர் பட்டியல் தான் தற்போது வெளியே வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தான் மாநில துணைத் தலைவராக முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜையும் நியமனம் செய்து அந்த உத்தரவு தற்போது இன்னும் சில நிமிடங்களில் மேலும் பலரை நீக்கிவிட்டு புதிய அறிவிப்பும் வர உள்ளது. அதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் ராமதாஸை சந்தித்து அந்த பொறுப்புகளை பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது அவர்களால் தகுதி என்ன என்று விசாரித்து அதன் பிறகு பொறுப்பு வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த பட்டியல் நீளு கொண்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவச்சந்திரன், தற்போது திருவள்ளூர், கடலூர் மாவட்ட பாமக நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து அன்புமணியையும் பாமகவின் செயல் தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திரு ராமதாஸ். இதை பாமக தொண்டர்கள் எப்படி பார்க்கிறாங்க? விவரங்கள் என்ன? பாமக பொறுத்தவரை அன்புமணி அந்த கட்சியினுடைய இளம் தலைவராக இருந்தாலும் ராமதாஸை தான் அவர்கள் பெரிய அளவில் மதிக்கப்படுவதை நம்ம நேரடியாக இங்க பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்க தற்போது நேற்று ஒரு 3 நாட்களாக அவர் தைலாபுரம் இல்லத்தில் இல்லை. நேற்று மாலை தைலாபுரம் வந்தது. இன்று பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அணிவகுத்து இங்க தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை சந்தித்து வருவதை பார்க்க முடிகிறது. அவர்கள் சொல்லும் கருத்து வேண்டாம் என்றால் அதாவது வருங்காலத்தில் அன்புமணி ராமதாஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தற்போது ஐயா என்று சொல்லக்கூடிய ராமதாஸ் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாங்கள் கேட்போம், அதுபடிதான் நடப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.